اوكي بارك الله فيك. طيب அதாவது நாங்க இப்போ 15வது பாடத்துல இருக்கோம் தானே. இந்த வஹ்தாவுல நாங்க இந்த பாடத்துல என்ன படிக்க போறோம் அப்படின்றால் அல் அஸ்வாத் வஃபஹ்முல் மஸ்மூ. ஏற்கனவே நாங்கள் முதலாவது வஹ்தாவுலையும் எங்களுக்கு அல் அஸ்வாத் வஃபஹ்முல் மஸ்மூ என்கிற ஒரு பகுதி வந்தது. அதே மாதிரி இரண்டாவது வஹ்தாவிலும் அல் அஸ்வாத் வஃபஹ்முல் மஸ்மூ என்கிற இந்த பகுதி வருது. சரி, அல் அஸ்வாத் வஃபஹ்முல் மஸ்மூங்கிற இந்த பகுதியில் நாங்கள் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, முதலாவது அஸ்வாத். அல் அஸ்வாத்ங்கிறது சவுத். சவுத் என்றால் ஓசை, சப்தம், இத்தனை சவுத். அதில் பன்மை தான் அஸ்வாத். இன்ன அன்கர அல் அஸ்வாத்தி இல்லை சவுத்துல் ஹமீர் அல்ல குரான் சொல்றான் தானே, சப்தங்கள்ல மிகவும் மோசமான சப்தம் கழுதையுடைய சப்தம் அப்படின்ட்டு. அந்த அஸ்வாத், அதாவது ஒவ்வொரு மொழியிலையும் அஸ்வாத் இருக்குது, ஒவ்வொரு மொழிக்கும் இருக்குது. அப்போ அந்த மொழியில் உள்ள அஸ்வாத்துகள் அதை எப்படி நான் மொழியணும், அதோட மகாரிஜுகள் எப்படி வரும், சிபாத்துகள் எப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சு கொள்வது முக்கியம். அதுதான் நீங்கள் தஜ்வீதிலையும் படிப்பீங்க. சரி, நாங்கள் இந்த புத்தகம் பொதுவாக எல்லாத்தையும் உள்ளடக்கிய இருக்கிறதுனால நாங்கள் இதை படிக்கிறோம். அதை அஸ்வாத்துங்கிறது ஒரு மொழியிட ஒரு கூறு. 3 பகுதிகளாக நாங்கள் ஒரு மொழியை பிரிக்கலாம். அதில் ஒரு பகுதி தான் அஸ்வாத் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் தானே. அடுத்த பகுதி என்ன, ஒரு மொழியிட ஒன்று அஸ்வாத் ஓசைகள். ஒரு மொழியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த மொழியை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். மொழியில் உள்ள ஆற்றலை நான் சொல்லலை, ஒரு மொழி மூன்று அம்சங்களை கொண்டு உருவாகி இருக்குது. அதில் ஒரு அம்சம் அல் அஸ்வாத். அடுத்தது அல் முஃப்ரதாத். அதாவது முஃப்ரதாத்ன்னு நான் இங்கே சொல்றது அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் மட்டுமல்ல, சொற்கள் அதே மாதிரி வாக்கியங்கள், தராக்கீப், இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இந்த இடத்துல முஃப்ரதாத் சொல்றோம். அப்போ ஒரு மொழி எப்படி உருவாகப்பட்டிருக்குதுன்றா அதில் ஒரு பகுதி அஸ்வாத், அந்த மொழியுடைய இருக்கக்கூடிய ஓசைகள். இரண்டாவது பகுதி அந்த மொழியுடைய முஃப்ரதாத், சொற்கள், தராக்கீப், வசன அமைப்புகள். ரைட். மூன்றாவது பகுதி எதுன்னு சொல்லணும் பாப்போம், யாரும் சொல்லலாம். ஒரு மொழியில் இருக்கக்கூடிய மூன்றாவது பகுதி ஞாபகம் இருக்குதா? சென்ற நான் முன்னுரையிலையும் சொன்னேன். அதே மாதிரி கடைசியாக நடந்த வஹ்தா ஊலாவிலும் சொன்னேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? அல் கவாயித். கவாயித் இல்லை, கவாயித். கவாயித் என்ற ஒரு மொழியுடைய இலக்கண விதிகள், இலக்கணம், நஹ்வு, சர்ஃப், இம்லா, இதான் கவாயித்னு சொல்றோம். அதுல உள்ள விதிகள், இலக்கண, சொல் இலக்கண, இலக்கண, அந்த மாதிரி விதிகள் தான் நாம் கவாயித்னு சொல்றோம். இது மூணும் சேர்ந்துதான் ஒரு மொழி உருவாகி இருக்குது. அப்போ ஒரு மொழியை நாங்கள் எடுத்து பார்த்தா அதுல என்னென்ன இருக்குமெண்டா அஸ்வாத்தன் இருக்கும். அதே மாதிரி அந்த மொழியுடைய வாக்கியங்கள், சொற்கள் இருக்கும். அது அடுத்தது அந்த மொழியுடைய கவாயித். இது அப்ப நாங்க அஸ்வாத் நாங்க விட்டுட்டோம்டா பழைய முறைகள்ல அதிகமாக லுகா படிக்கும் பொழுது அஸ்வாத்தை படிக்க மாட்டான். தஜ்வீதுல படிப்பாங்க, லுகாவில் அதை படிக்க மாட்டாங்க. சில பேர் தஜ்வீத் படிக்கலைன்னா லுகா மட்டும் படிப்பாங்க, தர்ஜுமா முறையில படிப்பாங்க. ஆனால் அஸ்வாத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ எங்களுக்கு அரபு மொழியில் நாங்கள் எவ்வளவுதான் இலக்கணம் தெரிஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் சொற்களும் வசன நடைகளையும் எங்களால் வாசித்து புரிஞ்சு கொள்ள முடியுமாக இருந்தாலும், எங்களுக்கு அந்த மொழியை எப்படி மொழியோனும் என்று தெரியாது சொன்னால் அது பெரிய ஒரு குறைபாடாக பார்க்கப்படும். அதனால அந்த ஒரு மொழியை நாங்கள் படிக்கிறதா இருந்தால் அந்த மொழியை எப்படி மொழிகிறது, அதனுடைய ஓசைகள் என்னங்கிறத நாங்கள் கட்டாயம் தெரியணும். அதுதான் அஸ்வாத்துக்கான பயிற்சி உங்களுக்கு தரப்படுது. சரியா? ஒரு அரபு மொழியில 4 ஸ்கில்ஸ், 4 மகாராத்துகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுல எல்லா மகாராத்துக்குமான பயிற்சி உங்களுக்கு இங்க தரப்படுது. அதுல முதலாவது ஆற்றல் தான் யாரும் இந்த இதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. உங்களோட கையை வச்சுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஒரு முதலாவது மஹாரா தான் ஃபஹமுல் மஸ்மூ, அதாவது இஸ்திமா என்று நாங்கள் சொல்றோம் தானே. இரண்டாவது மஹாரா அல் கலாம், பேசுறது. மூன்றாவது மஹாரா கிரா, வாசிப்பு. நான்காவது மஹாரா கிதாப. எனவே இப்போ நாங்கள் முதலாவது தத்ரீபுல் அவ்வலுக்கு போவோம். இஸ்தமி வாயித், இஸ்தமி வாயித். இஸ்தமியாண்டா எங்களுக்கு தெரியும், செவிமடு. இதுதான் முதலாவது இஸ்தமி. இரண்டாவது வாயித். நான் மவுஸ் பாயிண்டர் வைக்கிறது சரியா இருக்குதா? வாயிதுன்னா ரிப்பீட் பண்ணுங்க. சரியா தானே இருக்குது? இப்ப இஸ்தமியாண்ட இருக்குதா மவுஸ்? வேற எங்க இருக்குது? அப்ப நாங்க மவுஸ் விட்டுருவோம். இப்ப இங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்க இந்த பாடத்தை கேட்டுட்டு வந்திருப்பீங்க. சில கலிமாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த கலிமாக்கள்ல முக்கியமாக அல் அஸ்வாத்துல அவ்வலன், முதலாவதா அல் அஸ்வாத். அதுல ஐன், ஐனுக்குரிய பயிற்சி தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. உமர், அம்மா, அலைக்கும், அப்துல்லாஹ், அல் அப்பாஸ், அம்மு, சஅத். யார் வாசிக்கிறீங்க? யாராவது வாசிங்க. நான் வாசிக்கிறேன். ஆயிஷா. உமர், அம்மார், அலைக்கும், அப்துல்லா, அப்பாஸ், அம்மு, சயீத். سعد سعد يا سعد. طيب احسنت. غير يا واسكرين. جاسمين بشير واسكر استاذ. عمار، عليكم، عبد الله، العباس، عمو. طيب نور ترواسين. ياسمين استاذ. عمر، عمار، عليكم، عبد الله، عباس، العباس، أمه، سعد. طيب இப்போ நான் வாசிக்கிறேன், எனக்கு பின்னால வாசிங்க. عمر، عمر، عمار، عمار، عليكم، عبد الله، العباس، عمه، سعد. طيب ஒவ்வொருவரும் வாசிச்சு பாருங்க. அதே மாதிரி நீங்க வாசிச்சத பிறகு வாய்ஸ் கிளிப் பண்ணணும். ரைட். இப்போ எல்லாம் தரேன். طيب التدريب الثاني استمع واعد. استمع واعد. இங்க ரெண்டு கலிமாக்கள் ஒரே மாதிரி தந்திருப்பாங்க. இதுல முதலாவதுல பாருங்க ஐன், இரண்டாவதுல ஹம்சா இருக்குது. ஐனும் ஹம்சாவும். அலீம், 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 அலீம். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு மொழியும். ரெண்டையும் நீங்க மொழியும் பொழுதும் ரெண்டுடைய சவுண்டும் ஒரே மாதிரி அல்ல. குரான்ல ரெண்டும் வரும். அப்ப ரெண்டுக்கும் கருத்து வித்தியாசம். அலீம் என்ற மிகவும் அறிந்தவன், அலீம் என்ற நோவினை தரக்கூடியது. அதாபுன் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனை. அது ரெண்டாவது தானே. இன்னக அல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது அலீம் என்ற வார்த்தை நிறைய இடத்துல குர்ஆன்ல வரும். அலீம், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அலீம் அது ஐன். طيب அதே மாதிரி பாருங்க. முதலாவது அலீம், 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 அலீம். இங்க கருத்து முக்கியம் இல்லை. நாங்க ஐனையும் ஹம்சாவையும் சரியாக முடியறதுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து முடிங்க பாப்போம். அலீம், 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 அலீம். طيب யார் முடிய வாரீங்க? ஒருத்தர் சரியா ஐனும் ஹம்சாவும் வேறுபடுத்தி யாருக்கு முடிய தெரியும்? யாஸ்மின். யாஸ்மினா.
علم عليم طيب عليم அலீம் அலீம் அலீம். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது கலிமா, ரெண்டு கலிமா தந்திருக்கிறாங்க. ஒன்று ஆதத் ஐன் ஆதத், இரண்டாவது அத்தத் ஹம்சா அத்தத். அப்ப அத்தான்றதுக்கும் அத்தாங்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு தானே. இது வந்தான், அது வரம்பு மீறினான் என்ற அர்த்தம் வரும். طيب அத்தத் அத்தத் சொல்லுங்க பாப்போம். அத்தத் அத்தத் عدد 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 தால் அல்ல தா அத்தத். தா தா அத்தத். طيب யாரும் சொல்லலாம் சரியாக? சொல்லாத ஒருத்தர் சொல்லுங்க. عائشة ஆயிஷா. عدد 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 திரும்ப சொல்லுங்க. வேறொருத்தர் சொல்லுங்க. عدد عدد இல்ல அதத் இல்ல, அத்தத் தா தா அத்தத் عدد அத்தத் அத்தத். عدد عدد طيب அடுத்த ரெண்டு கலிமா பாருங்க. أستاذ மீனிங் என்ன சொல்லுங்க? மீனிங் எழுதாதீங்க, மீனிங் எழுதாதீங்க. இங்க நான் மீனிங் இதில் இந்த எல்லா கலிமாவும் இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த புத்தக சிலபஸை முடிக்கும் பொழுது அந்தந்த வர வேண்டிய இடத்துல வரும். சரியா? இப்ப நாங்க மீனிங் படிக்கிறோம்ல, மீனிங் வந்து நான் இந்த புத்தகத்துல எப்பயுமே ஒரு வாக்கியத்தோட சேர்த்து தான் நாங்க ஒரு கலிமாவை படிப்போம். ஏண்டா ஒரு கலிமாவை வந்து நாங்க தனியாக பாடமாக்குறத விட ஒரு வாக்கியத்தோட சேர்த்து நாங்க அந்த கலிமாவை படிக்கும் பொழுதுதான் அந்த கலிமாவுக்குரிய சரியான அர்த்தத்தை எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். ஒவ்வொரு கலிமாவும் சில நேரம் ஒரு இடத்துல வரும் பொழுது ஒரு அர்த்தம் இருக்கும், இன்னொரு இடத்துல வரும் பொழுது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் வித்தியாசப்படும். ஆனா அடிப்படை அர்த்தம் ஒன்று இருக்கும். ஆனா அதனால அது வந்து பழைய முறையில என்னன்னா நாங்க 10 கலிமா எடுத்து அல்லது 100 கலிமா எடுத்து மனனம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இந்த சிலபஸ்ல வந்து அப்படி இல்லை. ஒரு கலிமாவை எப்படி மனனம் செஞ்சு வச்சு வேலை இல்லை, அது எங்களுக்கு பயன்படுத்த தெரியல. அப்ப அந்த கலிமா நாங்க எப்படி பயன்படுத்துறோம் என்கிறது வந்து அதை வாக்கியத்தோட வந்தா தான் எங்களுக்கு முடியும். அதனால இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இந்த எல்லா கலிமாவும் பின்னால பாடத்துல வரும். அந்த நேரத்துல நீங்க வாக்கியத்தோட சேர்ந்து நீங்க எப்பயுமே நாங்க இந்த புத்தகத்துல யாருக்குமே பொருள் எழுதுங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். திரும்ப திரும்ப நீங்க ஒரே ஹிவார்ல வந்ததையே பயிற்சியிலே தந்துட்டு இருப்பாங்க. காரணம் அது எங்ககிட்ட ஒரு பதிவை ஏற்படுத்துறதுக்காக. நீங்க பொருளை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா புத்தகத்துல தான் இருக்குமே தவிர உங்களோட மனதுல அது இருக்காது. அதனால உங்களோட மனதுல அதை நீங்க நிறுத்தணும் அப்படி என்று சொன்னா நீங்க பொருளை எழுதாமல் அந்த ஹிவாரை நீங்க வாசிக்கிறதன் ஊடாக, இந்த பயிற்சிகளை செய்யறதன் ஊடாக மட்டும்தான் உங்களை இந்த சொற்களை அது ஞாபகம் வச்சுக்கொள்ளும் என்று மட்டுமல்ல, அதை எப்படி பயன்படுத்தணும்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இங்க நாங்க படிக்கிறது வந்து அதெல்லாம் இங்க அஸ்வாத், அதாவது ஐன் எப்படி மொழிகிற, ஹம்சா எப்படி மொழிகிற. நான் ஏன் கருத்து சொல்றேன் அப்படி என்றா, இது ரெண்டுக்கும் நீங்க பிள்ளையா ஓதும் பொழுது, பிள்ளையாக வாசிக்கும் பொழுது வித்தியாசமான கருத்து வரும் என்றதுக்கு தான் நான் கருத்து சொல்வேன். சரி, அத்தத்ங்கிறது வந்து ஒரு ஒரு முஅன்னஸான ஒரு மாதியான ஒரு கலிமா, கிரந்த கால ஃபியல். அப்ப அதை மட்டும் எடுத்து நான் பொருள் சொல்றதும் பொருத்தம் இல்லை. ரைட். அர்துஹா அர்துஹா பாருங்க, ஐன் அர்துஹாண்டா அகலம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அர்துஹா ஸமாவாத்து வல் சுவர்க்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து தானே. அர்துஹா கஅர்தி ஸமாவாத், வானங்களுடைய அளவு சொர்க்கம். அதனுடைய அகலம், அப்ப நீளம் அதை விட அதிகம் ஐன். அப்ப அர்துங்கிறது நாங்க அகலத்துக்கு சொல்லுவோம். அர்துஹா ஹம்சா வந்தால் பூமி, அர்துஹா. அர்துஹா 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 அர்துஹா. அடுத்தது இப்ப இந்த கலிமா சொல்லுங்க பாப்போம், யார் சொல்றீங்க? عابدة சொல்றேன். ஆபிதா. عرضها أرضها. அடுத்த கலிமாவுக்கு வாங்க, நான் எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க என்னோட சேர்ந்து. ஐனா அசீர். عسير عسير அசீர். أسير சில இடங்கள்ல அசீரன்னு குர்ஆன்ல வரும் தானே.
அதே மாதிரி அசீரண்டும் வரும். ஐன் ஐன் வந்தா கஷ்டமானது. உஸ்ர் அசீரண்டா கைது. طيب அத்தவ் 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 சொல்லுங்க பாப்போம். அத்தவ் طيب علم 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 طيب علم علم இடையில அர்த்தம் வித்தியாசம். முதலாவது ஒரு அடையாளம் என்ற அர்த்தம், இரண்டாவது நோவினை அல்லது அலம் நோவுறது. அதனால இப்ப அவ்வளவு கலிமாவோட ஐன் வந்ததுக்கான உதாரணங்களை தான் நாங்க பார்த்தோம். சரி, அடுத்தது வந்து வசத்துல் கலிமா. கலிமாவுடைய நடுவுல ஐன் வந்து இருக்கிறதுக்கான ஹம்சா வந்து இருக்கிறதுக்கான சில உதாரணங்களை அவங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நான் அவசரமாக போறேன், நீங்க தனியாக ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொரு சொல்லையும் சரியாக வித்தியாசப்படுத்தி ஐனுக்கும் ஹம்சாவுக்கும் இடையில வித்தியாசப்படுத்தி மொழிகிறது முக்கியம். நீங்க பயிற்சி செய்யும் பொழுது அதை மொழிஞ்சு வாய்ஸ் கிளிப் அனுப்பணும். يعمر يأمر يعمر يأمر. طيب يعمر சொல்லுங்க. يعمر يعمر يأمر يعمر وعد وأد يعود يعوده يؤوده ஆயத்துல் குர்சில எது வருது? முதலாவது வருதா ரெண்டாவது வருதா? ஃபர்ஸ்ட் எது வருது? முதலாவதா ரெண்டாவதா? இரண்டாவது. அப்ப யார் முதலாவதுன்னு சொல்றாங்களோ அப்ப அவங்க பிள்ளையா ஓதிட்டு இருக்காங்க ஆயத்துல் குர்சி. என்ன طيب يعوده يعوده يؤوده. طيب அடுத்தது سعل سأل سعل سأل. طيب تعلمون تعلمون. பாருங்க கேட்டுக்கோங்க. மூன்றாவது முறை சொல்லணும். நான் ரெண்டு முறை சொன்னதுக்கு பிறகு மூன்றாவது முறையில தான் நீங்க சொல்லணும். طيب تعلمون تعلمون. குர்ஆன்ல வந்து ரெண்டு வரும் தானே, ஐனும் வரும் ஹம்சாவும் வரும். طيب فإنهم يعلمون كما تعلمون. هذه தம்பதி வர ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றார். طيب இப்ப சொல்லுங்க பாப்பா, நான் மொழிறதுக்கு பின்னால சொல்லுங்க. تعلمون تعلمون تعلمون. طيب سؤال سؤال. இதுல இரண்டாவது எப்பயும் நாங்க வாரது எங்களுக்கு இப்போ நிறைய பயிற்சியில வரும். தபாதலி சுஆல வல் ஜவாப், அது தெரியும், கேள்வி தானே. சுஆல் 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 சொல்லுங்க. சுஆல் சுஆல். அடுத்தது பாருங்க, ஐன் வந்து ஆஹிருல் கலிமா, கலிமாவுடைய கடைசியில வந்து இருக்குது. ஜாஅ ஜாஅ அஜ்ஸஅ அஜ்ஸஅ அஜ்ஸா' அஜ்ஸா இர்ஜா' இர்ஜா' ஜஸஅ ஜஸஅ யக்ரா' 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 கரஅ என்றா தட்டுறது தானே. யக்ரா உங்களுக்கு தெரிஞ்ச சொல், வாசிக்கிறது. طيب நான் சொல்றதுக்கு பின்னால சொல்லுங்க. ஜாஅ جاء ஜாஅ அஜ்ஸஅ அஜ்ஸஅ
أجزاء أجزاء إرجاع إرجاء جزع جزاء يقرع يقرأ طيب التدريب الثالث மூன்றாவது தத்ரீப பாருங்க. التدريب الثالث எனவே நான் கொஞ்சம் குயிக்காக செய்யணும் என்றால் உங்களுக்கு இன்னும் முடிக்கிறதுக்கு நிறைய நேரம் அரைவாசி நேரம் போயிட்டு. طيب استمع واعد استمع واعد இதுல சில குர்ஆன் வசனங்களை தந்திருக்கிறாங்க. இதுல நீங்க ஐனை கவனிச்சு என்ன செய்யணும்? ஐனை கவனிச்சு ஓதணும். சரியா? ரைட். இப்ப யார் ஓத வாரீங்க? முதலாவது ஆயத்தை ஹசீனா பல்கிஸ் فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. طيب احسنت بارك الله فيك. அடுத்த பல்கிஸ் அடுத்தது فلا تعجل عليهم إنما نعد لهم عدة. طيب فلا تعجل عليهم إنما نعد لهم عدا. அப்ப நாங்க இங்க ஐனை மட்டும் தான் கவனிக்கிறோம். احسنت بارك الله فيك. طيب அடுத்தது பேர் சொன்னவங்க அடுத்தது யாரு? ஆயிஷா. அடுத்த ஆயத்து ஜாஸ்மின் பஷீர். عما يتساءلون عن النبأ العظيم. طيب احسنت بارك الله فيك. அடுத்த ஆயத்து ஜாஸ்மின் رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي. طيب احسنتما بارك الله فيكما. طيب இது நீங்க இதுக்கு முன்னால சொன்னீங்களா? இல்ல இல்ல உஸ்தாத். சொல்லுங்க. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد. அளவு இருக்குது உங்களோட புத்தகத்துல. முழுமையான சூறா இல்லையா? முழுமை அதுவரைதான் இருக்கு புத்தகத்துல. எங்க அதுக்கு அடுத்து இருக்கோ ஒண்ணு இங்க பிக்சர்ல வேணா தெரியுது, என் புத்தகத்துல இல்ல. சரி ஓதுங்க பாப்போம். ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. طيب احسنتم بارك الله فيكم. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் வாய்ஸ் கிளிப்பை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுலயும் கிராத் இருக்கும். அதையும் திரும்ப கேட்டு உங்களோட பயிற்சியில கட்டாயமாக இதெல்லாம் அஸ்வாத்துக்குரிய பயிற்சியை கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்? ரெக்கார்ட் செய்து அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது நாங்க இரண்டாவது இந்த 15வது பாடத்தை நாங்க 2 பகுதிகளாக பிரிச்சோம். முதலாவது அஸ்வாத், இரண்டாவது பகுதி ஃபஹ்முல் மஸ்மூ. ஃபஹ்முல் மஸ்மூட இஸ்திமா உங்களுக்கு தெரியும், மஹாராக்கல்ல ஒரு மஹாரா. இப்போது இங்க உங்களுக்கு தத்ரீப், முதலாவது தத்ரீப் தந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இஸ்தமி' ثم ضع علامة الصحيح في المربع المناسب. முனாசிபான முரப்பஅல அலாமத்து ஸஹீஹ போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு பல முறை வந்திருக்கு தானே. முரப்பாண்டா தெரியும், சதுரம்.
முனாசிப் என்றால் பொருத்தமான, அலாமத்து ஸஹீஹ் என்றால் சரி அடையாளம். طيب இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலிமா சொல்லுது. அந்த கலிமா 2 சூறா இருக்கு, வாஹிதுல 2 சூறா இருக்கு. அந்த 2 சூறாவிலையும் எது பொருத்தமோ அந்த சூறாவை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ரைட், இப்போது நாங்க இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். இந்த இது பாருங்க, الدرس الخامس عشر. واحد يصلي. நீங்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க, பிறகு நான் கேட்பேன். اثنان ابنه ابنه. ثلاثة أم. أربعة جد. خمسة مصلى. ستة عم. طيب இப்போது நீங்க இந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்க. طيب واحد كان جواب رقم ثاني. رقم يصلي. ثاني. طيب اثنان قلنا جواب رقم ثاني. ابن ثانية. طيب ثانية. ثلاثة ثاني. طيب أربعة جد. إثنى. أول الذي واحدا سلام برسم الله. طيب خمسة مصلى. رقم ثاني. ستة ثاني. ثاني. طيب இப்போது நாங்க அடுத்த சூறாவுக்கு என்ன சொல்லலாம்? முதலாவதுல இருக்கக்கூடிய வாஹிதுல இருக்கக்கூடிய சூரா ஊலாவுக்கு என்ன சொல்லலாம்? يتوضأ. இத்னான்ல இருக்கக்கூடிய சூரா ஊலாவுக்கு என்ன சொல்லலாம்? جدتي عمة அல்லது வாலிதா. طيب ثلاثة இருக்கக்கூடிய சூரா ஊலாவுக்கு என்ன சொல்லலாம்? أولى. أخ அல்லது சதீக். ஏற்கனவே நாங்க புத்தகத்துல வந்த அடிப்படையில சதீக் சொல்லலாம். طيب أربعة سورة ثانية عم. خمسة السورة الأولى جدة. طيب ستة السورة الأولى عمة. طيب التدريب الثاني هذه ما أدري. استمع ثم ضع علامة الصحيح في المربع المناسب. مناسبان مربع لا علامة الصحيح إلي ضع إلي. طيب இப்போது நான் சொல்லும் பொழுது நீங்க உங்களோட புத்தகத்துல மார்க் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. முதலாவது பயிற்சிக்கும் இரண்டாவது பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத நீங்க உங்கள்கிட்ட நான் இப்ப கேட்பேன், நீங்க சொல்லுங்க. நீங்க கவனம் இருந்தா சொல்லுவீங்க இன்ஷா அல்லாஹ். طيب واحد طيب هذه شجرة. اثنان هذا جدي عمر. اثنان هذا
جدي عمر. 3 أحمد في الغرفة. أحمد في الغرفة. 4 أحمد يقرأ القرآن. أحمد يقرأ القرآن. طيب قال وراك الأوفن. 5 هذه صورة عمي. فرامني ما يكون بنيتو. طيب هذه صورة عمي. 6 هذه عمته زينب. هذه عمته زينب. هذه. طيب இப்போது நீங்க இந்த பயிற்சியை செஞ்சிருப்பீங்க. நாளைக்கு முதலாவதுக்கு வருவோம். வாஹித். வாஹிதுக்கு என்ன ஜவாப்؟ شجرة. هذه شجرة. شجرة. أحسنتم. شجرة. تاني யாருக்கு ஜும்லா ஞாபகம் இருக்குது؟ هذه شجرة. هذه شجرة. هذه شجرة. طيب أحسنتم. 2 جد. هذا جدي. جدي عمر. هذا جدي عمر. هذا جدي عمر. تاني صورة 2 صورة. سورة ثانية. ثاني. طيب 3 أحمد في الغرفة. أحمد في الغرفة. أحمد في الغرفة. طيب الصورة أول. أول الأولى. طيب 4 أحمد يقرأ القرآن. أحمد يقرأ القرآن. رقم واحدة. أيوة أحسنت. طيب 5 هذه سورة عمي. ما شاء الله أحسنتم. هذه صورة عمي. هذه صورة عمي. أحسنتم. طيب رقم 2 واحدة. புத்தகத்துல எப்படி இருக்கு? 2வது இருக்குதா முதலாவது இருக்குதா? طيب هذه صورة عمي. طيب 6 هذه سورة زينب. أمته زينب. هذه عمته زينب. طيب நான் சொல்லும் வாக்கியங்களை நீங்க மனனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லும் பொழுது நீங்க மார்க் பண்ணினா போதுமானது. நீங்க பிறகு அந்த ஜும்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்க மனனத்துல தான் சொல்றீங்க அப்படி என்று சொன்னால் அது வந்து பெரிய விஷயம். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப நாங்க இந்த பயிற்சியை பார்த்திருக்கிறோம். இதுக்கும் முதலாவது பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? உஸ்தாத் அது வந்து கலிமா, இது கலாம். இது வந்து ஜும்லா தானே, அது கலிமா, இது வாக்கியம். அஹ்சன்த். இது வரக்கல்லாஹு. முதல்ல கலிமாக்கள் சொன்னாங்க, இது வந்து ஜும்லா சொல்லிருக்கோம். طيب அடுத்தது நான் التدريب الثالثக்கு போகலாம். التدريب الثالث استمع ثم أشر إلى الصورة المناسبة. استمع ثم أشر إلى الصورة المناسبة. இப்ப நான் என்ன சொல்வேன்டா, ஒரு ஹிவார் சொல்வேன். அந்த ஹிவார் வந்து எந்த சூறாவுக்கு முனாசிபாக இருக்குதோ அந்த சூறாவுக்கு நீங்க முதலாவது இலக்கத்தை போடுங்க. சரியா? அப்புறம் 2வது என்று சொல்லிட்டு தினான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹிவார் சொல்வேன். அது எதுக்கு பொருத்தமோ அதுல நீங்க மார்க் பண்ணணும். طيب இப்ப நாங்க நீங்க கேட்டுக்கோங்க. واحد من هذا؟ هذا عمي عادل، هو مدرس. أهلا وسهلا. طيب 2 أين خديجة؟ خديجة في المصلى، هي تصلي.
ثلاثة أين عمار؟ عمار في المسجد هو يقرأ القرآن. من هذه؟ أربعة من هذه؟ هذه أمي فاطمة هي طبيبة. أهلا وسهلا. طيب மார்க் பண்ணிட்டீங்களா அல்லது இன்னொரு முறை வாசிக்கணுமா? புரியல طيب இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். வாஹித் என்று நான் இப்ப சொல்றது வந்து 4 சூறாவுல எந்த சூறாவுக்கு பொருத்தமோ அந்த சூறாவுல நீங்க வாஹித் என்று இலக்கம் எடுங்க. சரியா? طيب من هذا؟ هذا عمي عادل هو مدرس. أهلا وسهلا. 2 أين خديجة؟ خديجة في المصلى هي تصلي. 3 أين عمار؟ عمار في المسجد هو يقرأ القرآن. 4 من هذه؟ هذه أمي فاطمة هي طبيبة. أهلا وسهلا. طيب இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல واحد அது دال. طيب 2 جيم. 3 باء 4 همزة ألف. இப்ப யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நீங்க வாஹித் வந்து என்ன சொன்னீங்க? தால்னு சொன்னீங்க. என்ன காரணம்? ஒரு கலிமாவா ஞாபகம் இருக்கா? முலஹிவார ஞாபகம் இருக்காது. من هذا؟ هذا عمي عدنان هو مدرس. احسنت بارك الله فيك. احسنت. من هذا؟ هذا عمي عادل هو مدرس. طيب احسنتم. 2 நீங்க ஜீமன் சொன்னீங்க. ஏன் ஜீமன் சொன்னீங்க? என்ன கலிமா அடிப்படையா? أين خديجة؟ أين خديجة؟ خديجة في المصلى تصلي. طيب أحسنت. أين خديجة؟ خديجة في المصلى هي تصلي. هي تصلي. طيب 3 أين عمار؟ أين عمار؟ عمار في المسجد يقرأ القرآن. أحسنت. أين عمار؟ عمار في المسجد هو يقرأ القرآن. நீங்க எழுதாம சொல்றீங்க என்றால் பெரிய மனநத்துல சொல்றீங்க என்றால் பெரிய விஷயம். طيب கேட்டு சொல்றோம். புத்தகமும் இல்ல. ஓகே بارك الله فيك. அல்ஹம்துலில்லாஹ். 4 என்ன சொன்னீங்க? من هذه؟ من هذه أمي فاطمة وهي طبيبة. أحسنت. أهلا وسهلا. تمام. من هذه؟ من هذه؟ هذه هي تنا نرتم بلده هذه نسلو. من هذه؟ هذه أمي فاطمة هي طبيبة. طيب ما شاء الله. நீங்க எல்லாருமே நல்லா என்ன செய்றீங்க? பாடத்தோட தொடர்பாக இருக்கிறீங்க என்று விளங்குது. طيب التدريب الرابع. التدريب الرابع. التدريب الرابع இதான் கடைசி தத்ரீப். இதுல எங்களுக்கு சில நிறைய சூறாக்கள் தந்திருக்கிறாங்க. طيب என்ன சொல்லியிருக்கிறாங்க? استمع ثم தெரியும் உங்களுக்கு பின்னர் தானே, இது முக்கியம் இல்லை. طيب ضع علامة الصحيح. علامة الصحيح இது في المربع المناسب. முனாசிபான முரப்பா. طيب உங்களோட மைக்கு வந்து யாருடையோ கூடுதலாக சவுண்ட் வருது. இப்ப ஒரு ஒன்றுக்கு கீழே 3 சூறா இப்படி கீழே தந்திருக்காங்க பாத்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் கீழே 3 சூறாக்கள் தந்திருக்கிறாங்க. முதலாவது இலக்கத்துக்கு கீழே 3 சூறா. طيب
இப்போது நான் வாசிக்கும் பொழுது எந்த கலிமா எந்த சூறாவுக்கு பொருத்தமோ அதுல நீங்க குறிப்பிடுங்க. ரைட். التدريب الرابع. 1 أحمد في الغرفة. جيم. நான் விடையா சொல்றேன். طيب 2 உங்கள்ட்ட கேட்கல. இப்ப நீங்க முதலாவது புத்தகத்துல மார்க் பண்ணுங்க. 2 هو طالب. هو طالب. 3 هذا جدي. 4 هذه أسرة. 5 هذه ابنتي. هذه ابنتي. நான் சேர்த்து வாசிக்கும் பொழுது هذه ابنتي. طيب 6 هذه معلمة. هذه معلمة. طيب மிகவும் இது இலகுவாக இருந்திருக்கும். طيب இதுல வாஹிதுக்கு என்ன சொன்னோம்? என்ன எந்த சூரா வரும்? حرف சொல்லுங்க. جيم. حرف جيم. جيم தானே. என்ன வாக்கியம் ஞாபகம் இருக்குதா? أحمد في الغرفة. أحمد في الغرفة. أحمد في الغرفة. طيب 2 باء. طالب. هو طالب. أحسنتم. طيب 3 أول. طيب همزة. هذا جدي. هذا جدي. அப்படியே சொன்னாங்க. هذا جدي. تاني. هذا جدي என்னுடைய. طيب 4 جيم. هذه أسرة. طيب 5 هذه ابنتي. هذه ابنتي. طيب 6 باء. هذه معلمة. طيب هذه معلمة. طيب أحسنتم. بارك الله فيكم. இதுல பல சூறாக்கள் இருக்கு. இப்ப நான் முதலாவதுல இருந்து வருவோம். அலிஃப்ல முதலாவது வாஹித் என்ன சொல்லலாம்? مسجد. ما تريد. 2 حمام. طيب 3 جدي. جد. 4 طبيب. 5 طبيب. ابنة. 6 مهندس. باء ولا واحد؟ يصلي. 2 طالب. 3 طيب عمه تاني بنبال عمه الذي பிரச்சனை இல்லை. طيب 4 شجرة. 5 صورة. 6 معلمة. طيب الجيم لواحد. غرفة. طيب 2 والدة الذي طيب والدة. طيب 3 جدي. يلا جدي أنا என்னுடைய பாட்டன். جدة.
جدة جدة طيب 4 أسرة 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 طيب أحسنتم 5 مدرس 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 6 مهندسة مهندسة أنا مهندسة ஏற்கனவே நாங்கள் பாடத்துல வந்திருக்குது முஹந்திஸா طيب இப்போ நாங்க இது ஒரு கலிமா சொன்னோம் யாருக்காவது ஒவ்வொரு ஜும்லா சொல்லலுமா ஒவ்வொன்றுக்கும் முதலாவதுக்கு ஒரு ஜும்லா சொல்லுங்க பாப்போம் யாராவது هذا مسجد அதான் மஸ்ஜித் மாஷா அல்லாஹ் இப்ப நீங்க அரபு பேசுறீங்க தானே அரபுல உங்களுக்கு ஒரு வாக்கியம் அமைக்கிறதுக்கு தெரியும் ஹாதா மஸ்ஜித் طيب இரண்டாவது சூரா சூரா ذلك همام حمام هذا حمام هذا هذا حمام அல்லது உங்களுக்கு எப்படி சொல்லலாம் வேற எப்படி ஜும்லான்னு சொல்லலாம் في الحمام في الحمام هو في الحمام هو في الحمام الذي هي في الحمام هي في الحمام في الحمام أحمد في الحمام يتوضأ أحمد في الحمام يتوضأ طيب மூன்றாவதுக்கு ஒரு ஜும்லா சொல்லுங்க பாப்போம் இதெல்லாம் மேலதிகமானதா இந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் மட்டும் தேவையில்லை ஆனாலும் நீங்க அப்படி செய்றீங்கன்னா நல்ல விஷயம் هذا جدي هذا جدي هذا جدي هذا جدي عمر هذا جدي عمر طيب நான்காவது هذا طبيب هذا أخي طبيب هذا أخي هو طبيب طبيب أيوة أحسنت هذا ஒரே மாதிரி சொல்லாம நீங்க வித்தியாசமாக சொல்றது நல்லது طيب 5 யாருக்கு சொல்லலாம் هذه ابنة والدتي هذه والدتي வாலிதா அத பார்த்தா வாலிதா மாதிரி இருக்கு هذه ابنة جميلة هذه ابنتي هذه ابنتي طيب هذه ابنة சொல்லலாம் هذه ابنة இது ஒரு பெண் குழந்தை هذه ابنتي இது என்னுடைய பெண் பிள்ளை மகள் என்னுடைய மகள் طيب 6வது என்ன சொல்லணும் هذا والدي عدنان هو مهندس أيوة أحسنت هذا والدي عدنان هو مهندس الذي والدي الله வேறொரு சொல்லுங்க பாப்பா هذا عمي هو مهندس هذا أخي هذا صديقي عمي هذا عمي هو مهندس هذا صديقي هو مهندس طيب هذا أخي هو مهندس هذا أخي هو مهندس هذا بني هو مهندس هذا بني طيب எனவே இப்ப நாங்க பாடத்தை முடிச்சுக்கொள்வோம்